கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. லோ இன்க்ரீஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று 10வது நாள் தேவனுடைய 10வது நாமத்தை குறித்து தியானிக்கிறதா இருக்கிறோம். தேவனுடைய 10வது நாமம் எலோஹிம், படைப்பாளர். இதற்கான எவிடன்ஸான வசனம் என்னவென்றால் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். In the beginning, God created the heaven and the earth. இதுல ஏலோஹீம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் படைப்பாளர். God, the mighty one, creator, வல்லமை உள்ளவர், படைத்தவர், சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஏலோஹிம்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம பைபிள்ல, தமிழ் பைபிள்ல கிடையாது. இட்ஸ் இன் ஹெப்ரூ லாங்குவேஜ். ஹெப்ரூ லாங்குவேஜ்ல பெரிஷத் பாரா எலோஹிம்னு சொல்லியிருப்போம். சோ அதற்கு உள்ள அர்த்தம் என்னவென்றால் படைப்பாளர். சோ ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், மனுஷங்களையும் நீரில் வாழும் பிராணிகளையும் லேண்ட்ல வாழ்ற பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், செடி கொடிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர் தான் இல்லையா? சோ அவர் உண்டாக்கின எல்லாமே ஆண்டவரை துதிக்குதா. மனுஷங்களை தவிர மற்ற எல்லாமே ஆண்டவரை துதிக்குதுதான் அர்த்தம் இல்லையா? மனுஷங்க நாம என்ன பண்றோம்? மனுஷர்களால் உண்டாக்கப்பட்ட சில திங்ஸ், கேட்ஜெட்ஸ் எல்லாம் அதிகமா டிபெண்ட் பண்றோம். சோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு சயின்ஸ் டீச்சரா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நிறைய ப்ராஜெக்ட் செய்வோம், பிள்ளைகள் வச்சு நிறைய ப்ராஜெக்ட் செய்வோம், ஒர்க்கிங் மாடல் செய்வோம், எல்லாம் ஒர்க் பண்ணுவோம். எல்லாமே குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒர்க் பண்ணும். ஏன்னா இட் இஸ் ஆல் மேன்மேடுங்கிறதுனால குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணும். அது உயிரற்ற பொருள்கள் இல்லையா? சோ அதை நம்ம ஃபுல்லா டிபெண்ட் பண்ணவே முடியாது. என்னைக்கு வேணாலும் செயலிழந்து போகலாம். சோ அதே போல இப்போ சயின்டிஸ்ட் நிறைய ரோபோட்ஸ் கிரியேட் பண்றாங்க. மனுஷர்கள் என்னென்னலாம் வேலை செய்யறானோ அதே வேலையை ரோபோட்ஸ் செய்யற அளவுக்கு கூட மனுஷ ஞானங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. நான் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி இல்லாததா இருக்கிறதா போல நிறைய கிரியேட் பண்றாங்க. இது எல்லாமே மனுஷர் சிந்தைகள், மனுஷனுடைய ஞானங்கள். கடவுளால படைக்கப்பட்ட மனுஷர்கள் இவ்வளோ காரியங்களை செய்கிறாங்க இல்லையா? மனுஷங்க எல்லாமே என்ன பண்றோம், நம்ம மனுஷர்களால் உண்டாக்கப்பட்ட போன், கேட்ஜெட்ஸ் அதிகமா டிபெண்ட் பண்றோம், லேப்டாப்ஸ் டிபெண்ட் பண்றோம். தினமும் எந்திரிச்சோன்னே வாட்ஸ்அப்ல நான் வெறும் மெசேஜ் தான் பாக்குறேன், நான் வசனங்களை மட்டும்தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். அந்த வசனங்கள் மட்டும்தான் படிக்கிறது, பைபிள்ல எதுவுமே படிக்கிறது கிடையாது. சோ அந்த வசனங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா வசனங்களை பார்ப்போம், நெக்ஸ்ட் இன்னொன்னு ஏதாவது வரும், அதை ஸ்க்ரோல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது வரும், அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுவோம். தேவனோட பேசிட்டு இருப்போம் இனிஷியலா, நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் ஆஃப்டர் த அதர் நீங்க வேற ஏதாவது பார்க்கும்போது தேவனை விட்டு விலகிற நிலைமை வரும். அதே ஒரு ஹேபிட் ஆகும். வேற பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல் டே எல்லா டைமையும் கேட்ஜெட்ஸ்க்கே கொடுக்குற மாதிரியே ஆகிடும் இல்லையா? சோ கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம வெளிவருகிறோம். தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னவென்றால், எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும் அப்படி கிடையாது. அவரோட பேசணும். ஜெபம்ங்கிறதே அவரோட பேசணும், அவரோட இடைப்படணுங்கிறது தானே. ஒரு ஃப்ரெண்டோட நாம எப்படி நேரம் செலவிடுவோம், எப்படியா பேசுவோம், அது போலதான் தேவனிடத்துல நாம பேசணும், நாம இடைப்படணும்னு அவர் விரும்புகிறார் இல்லையா? சோ அவர் படைத்த மக்கள், நாம் படைத்த சிருஷ்டி கர்த்தாவே நாம டிபெண்ட் பண்ணணும், அவரையே நாம அண்டிக் கொள்ளணும், அவர்கிட்டயே நாம பிரார்த்தனை செய்யணும் தான் அவருடைய எண்ணங்களும் ஆசைகளுமா இருக்கிறது. இப்ப நாம என்ன பண்ணுகிறோம், மனுஷர்கள் உண்டாக்குன கேட்ஜெட்ஸ்ல டிபெண்ட் பண்றோம். நாம வழிபடல, பட் we are depending on them only. We are spending lot of time on that only. அததான் ஆண்டவர் விரும்பல, அதை வெறுக்கிறார். இன்னும் சொல்ல போனா அதை வெறுக்கிறார். நாம இனிமே என்ன செய்யணும்னா, கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்க வச்சுட்டு அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். அதை கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், பர்பஸ்க்காக இருக்கவே கூடாது. நம்ம எப்போ ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா நாடுறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதா இருக்கு. பிகாஸ் த கேட்ஜெட்ஸ் எல்லாமே நம்மளுடைய லைஃபையும், நம்மளுடைய மைண்ட், நம்ம இன்னர் பீஸ் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதா இருக்கிறது நம்ம கேட்ஜெட்ஸ் தான். நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த கேட்ஜெட்ஸ் இல்லையா? நம்ம இந்த கையில வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு என்ன வேணாலும் இந்த உலகத்துல சாதிக்கலாம், இருந்த இடத்துல இருந்து என்ன வேணாலும் புக் பண்ணி ஆர்டர் பண்ணி கொண்டு வரலாம், எல்லாமே செய்யலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அதுலயும் நம்ம டைம் ஸ்பெலவ் பண்றதுதான் ஆண்டவருக்கு மனம்
வேதனை உண்டாக்குது. சோ நம்மளை படைத்த கர்த்தரை நம்ம அனுதினமும் துதிக்கிறதும், அவரை தொழுது கொள்ளுகிறதும், அவரையே சார்ந்து கொண்டு இருக்கிறது தான் அவருடைய பெரிய ஆசை. அவரோட ஆசையை நாம தான் நிறைவேற்றணும் இல்லையா? கண்களை முடிச்சதும் செய்வோமா? படைத்த தேவனை நோக்கி விடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்லயும் கூட கர்த்தாவே ஏலோகிங்கிற ஆண்டவரே உங்க நாமத்தை குறித்து தியானித்தோம் ஆண்டவர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை படைத்தவரே, சிருஷ்டி கர்த்தாவே, அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. பெரியோரையும் ஆண்டவரே நீங்க தொடுங்க ஆண்டவரே. அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர். அப்பா, எங்கள் நேரங்களை இது நாள் வரைக்கும் ஆண்டவரே மொபைல்லையும் ஆண்டவரே அப்பா லேப்டாப்லயும் டிவிலையும் எங்களை நேரங்கள் எல்லாம் செலவு செய்தோமே. அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மன்னி உங்க கர்த்தாவே. அப்பா, இது முதற்கொண்டு ஆண்டவரே எங்களை படைத்த தேவனே, உங்களையே நாங்கள் தொழுது கொண்டு உங்களிடத்திலேயே நேரத்தை செலவிட எங்களுக்கு கிருபை தாருங்க, எங்களுக்கு கற்று தாருங்க ஆண்டவரே. நாங்கள் விளைவின பாண்டங்கள் எங்களுக்கு கற்று தாருங்க. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறவங்களோட உறவாட எங்களுக்கு கிருபை தாருங்க. ஒவ்வொருவரையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேரே ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. See you tomorrow.